யாரம்மா நீ? யாரா? நீ யாரு? ஏன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியோ அந்த பொண்ணு தானா? என் தங்கமே. சும்மா இத சொல்லி சொல்லி எனக்கு ஏமாத்திக்கிட்டே இருக்க. நான் உன்னை என்னடி ஏமாத்தினேன்? உன் மூத்த பொண்ணுக்கு வைரமாலை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் ஆக போற இளைய பொண்ணுக்கு வைரமாலை வாங்கி ஏன் காலடியில வச்சிருக்க. எனக்கும் என்ன கொடுத்த? உனக்கும் கல்யாண வயசு வர்றப்போ உனக்கு வைரமாலை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே நீ புதுசா வாங்க வேண்டாம். இப்ப என் காலடியில வச்சிருக்க பாரு, அதுதான் எனக்கு வேணும். அதை எடுத்து என் கழுத்துல போட்டு சொல்லு. சொல்லிடுமா? ஆனா உங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? எங்க அப்பா நீ என்ன கேக்குறது? நானே போய் கேட்டுறேன். நல்லா போய் கேட்டுக்கோ. கேட்டுக்கோடிமா, நல்லா கேட்டுக்கோ. நல்லா கேட்டுக்கோ. அப்பா தானே சம்பாதிச்சாரு, சம்பாதிச்சேன். கேட்டுக்கோடி, நல்லா கேட்டுக்கோ. அப்பா அப்பா சீக்கிரம் எந்திரிங்கப்பா. என்ன அப்பான்னு சொல்றீங்க? நீ யாரம்மா? உங்க மனைவி யாரத்தான் கடைசி பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பொண்ணு தானா? என்ன என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது வரைக்கும் எனக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? உனக்கு என்னம்மா வேணும்? நீ என்ன கேக்குற? எங்க அம்மா என்ன தான் பொண்ணுன்னு சொல்றது உண்மையா இருந்தா இப்ப என் காலடியில வச்சிருக்காங்களே அந்த வைரமாலை எடுத்து என் கழுத்துல போட்டு சொல்லுங்க. உடனே போட சொல்றேம்மா. விடியத்துக்குள்ள எடுத்து போட சொல்லுங்க. சொல்லிடுறேம்மா. மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க? நான் ஒரு கனவு கண்டேன். நீங்களமா? ஆமா, நானும் தாங்க கனவு கண்டேன். எப்படி? ஒரு சின்ன பொண்ணு, மஞ்ச பாவாடை, பச்சை தாவணி. ஆமா ஆமா, சிறப்பு ரவிக்க. ஆமாங்க ஆமாங்க. அப்படியே சகல அலங்காரத்தோட அம்பாள் போலவே வந்து என்னை எழுப்பி உன் பொண்ணுங்களுக்கு எல்லாம் வைரமாலை வாங்கி கொடுத்துருக்கியே, என்னையும் உன் பொண்ணுன்னு சொல்றியே, எனக்கு நீ என்ன வாங்கி கொடுத்தேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உனக்கும் கல்யாண வயசு வர்றப்போ உனக்கும் வைரமாலை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டின்னு சொன்னேங்க. அப்ப சொல்றா, ஏய் நீ புதுசா ஒண்ணும் வாங்க வேண்டாம், இப்ப என் காலடியில வச்சிருக்கியே அதை எடுத்து என் கருத்துல போட சொல்லுன்னு சொன்னாங்க. மீனாட்சி, மீனாட்சி, நீ சொல்றதை கேட்கறப்போ என் உடம்பெல்லாம் அப்படியே புல்ல இருக்குது. என்கிட்ட சொன்னா தெரியுமா? எங்க அம்மா என்ன தன் பொண்ணுன்னு நினைக்கிறது உண்மையா இருந்தா தன்னுடைய காடியில் இருக்கிற வைரமாலை எடுத்து என் கழுத்துல போடுன்னு சொல்லி எவ்வளவு வேகமா என்ன எழுப்புறா தெரியுமா? சரி விடுங்க, எனக்கு ஏத்த போல உங்க பிள்ளைகிட்ட அந்த நெக்லஸ் கொடுத்துட்டா நான் எங்க தப்பா நினைச்சுக்க போறோம்னு கருமாறி வந்தா கனவுல சொன்னா கழுத்துல போட்டு கதாளந்துகிட்டு இருக்கீங்களே. மாப்பிள்ள, சத்தியமா சொல்றேன், கருமாறி என் கனவுல வந்தா நெக்லஸ் கேட்டா இப்ப அவ கழுத்துல போட்டுட்டு தான் வரும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க கூட கோயிலுக்கு வாங்க, பாருங்க இப்ப அவ கழுத்துல அந்த நெக்லஸ் இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி இமிடேஷன் நகையை வாங்கி போட்டுடலாமே, அது ஒண்ணு பெரிய சமாச்சாரம் இல்ல, நேரமும் ஆகாது. இமிடேஷனா? நானா? அதுவும் என் பொண்ணு கருமாறு கழுத்துல இமிடேஷன் நகை போடுவேனா? மாப்பிள்ள, மீனாட்சி, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? சில விஷயங்களை சில பேரால தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்துல உன் மாப்பிள்ளைய நம்ப வைக்க முடியும். ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிற? போய் உன் வேலையை பார்ப்போம். உன் பங்கு பணத்தை நீ உண்டியில போட்டாலும் சரி, மண்டியில போட்டாலும் சரி, என் பங்கு பணத்தை கூட என் கையில. இது ஆத்தா கொடுத்த பணம்டா, குதிரை பந்தயம் கொடுத்த பணம்டா. வாழ்ந்தா ஒரு பேச்சு, தாழ்ந்தா ஒரு பேச்சுன்னு பேசக்கூடாதா? நாம குதிரை பந்தயத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னடா வேண்டிக்கிட்டோம்? என்னடா வேண்டிக்கிட்டோம்? தாயே கருமாரியம்மா, இந்த குதிரை பந்தயத்தை நம்பி வீட்டுல இருந்த பாத்திரம் மண்டத்துல இருந்து பொண்டாட்டி காரி வரைக்கும் அடமாற வச்சுட்டு சந்தையில நிக்கிறோம். இன்னைக்கு கடைசி தடவையா உன்னையே நம்பி குதிரை பந்தயத்துக்கு போறோம். இன்னைக்கு ஜாக்பாட்ல சேர்ந்திருக்கிற 8 லட்சமும் எங்களுக்கே கிடைச்சதுன்னா அதுல 2 லட்சத்தை உண்டியல்ல போடுறோம்னு வேண்டிக்கிட்டு தானடா போறோம். நான் அப்படி வேண்டிக்கல இருக்கிறேன், ஆனா உனக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்டா. இது அம்பாள் கொடுத்த பணம் தான். அம்பாளு நீயும் என் லக்குல இது எனக்கு கிடைச்ச பணம்டா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, நாம இத்தனை வருஷமா இந்த குதிரை பந்தயத்துக்கு போறோமே, அந்த லக்கு உனக்கு பணம் கொடுத்ததாடா? கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இது அம்பாள் கொடுத்த பணம் தான். நான் போடத்தான் போறேன், என்ன தடுக்காத. போடவே கூடாது. சாதாரணமா வீடுகள்ல
இப்படி ஒரு காரியம் நடந்துட்டாலே அதுக்கு 1008 சாந்தி சடங்கு செஞ்சுட்டானே ஒரு நல்ல காரியத்தை நடத்துறோம். இங்க ஜெகன்மாதா சன்னிதானத்திலே ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய காரியம் நடந்துட்டா என்னங்கானோ எல்லாத்தையும் அம்பாள் ஜீரணிச்சுக்குவான். போய் அம்பாள் ஜீரணிச்சுக்கிறாளோ இல்லையோ நீர் எதையும் ஜீரணிச்சுக்குவீர். ஆனா இப்போ உமக்கு ஜீரணிக்கிறதுக்கு உமக்கு வயிற்றுல ஒண்ணு இல்லை. அம்பாள் பூஜை நடந்தாலுடைய உமக்கு பிரசாதம் லഭിக்காது. அதுக்காகத்தான் பூஜை கடந்து அடிச்சுக்கிறேன். இந்த குழப்பத்துக்கெல்லாம் முடிவு தெரியறதுக்கு சாஸ்திரம் படிச்ச பெரியவாளை வரவழைச்சிருக்கோம். அவ நன்னா யோஜனை பண்ணி என்ன முடிவு சொல்றாளோ அதன்படி நடந்துக்கிறோம். அது வரைக்கும் காடு சும்மா யாரும் வருங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருக்கு. குத்துப்பட்டவனும் அம்பாளுடைய பரம பக்தம், அதுலயும் அம்பாளுடைய சன்னிதானத்திலே நடந்திருக்கு. அதனால அவனுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதுன்னு தான் நான் நம்புறேன். டாக்டர் தேர்ந்து அப்படி ஒரு ரிப்போர்ட் வர வரைக்கும் பூஜை புனஸ்காரங்களை நிறுத்தி வைக்கிறதா நல்லது. ஒளி கொடுக்கிற நீ குடியிருக்கிற இந்த திருக்கோவில் இருநடைஞ்சு கிடக்கிறது என்னால பொறுக்க முடியலையே தாயே. அம்மா உன் மனசுக்கு தெரியாதா நான் இந்த கோயில் குறுக்கட்டா அதான் கேவலம் வயிற்று பசிய போக்குற தொழிலாளா நான் நினைச்சு செய்கிறேன். தாயே உனக்கு திருவிளக்கு போடுறதுக்கும் உனக்கு அமுது படைக்கிறதுக்கும் எத்தனை ஜென்மாந்தரமா நான் புண்ணியம் செய்திருக்கணும் தவம் செய்திருக்கணும்னு நினைச்சு பூரிக்கிறேன் தாயே. இது உன் திருவிழத்துக்கு தெரியாதா? இது உன் மனசுக்கு தெரியாதா தாயே? நான் வர முடியாத நிலையில கூட என் பேட்டியை விட்டு உனக்கு அமுது படைக்க சொன்னேன். நீ அதை சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஊட்டி விட்டியாடி. அப்படி இருக்கு கண் கண்ட தெய்வமான நீ என்ன அம்மா இப்படி சோதிக்கிற? எதை அம்மா இப்படி சோதிக்கிற? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில நான் உனக்கு திருவிளக்கு ஏற்றணும். நான் உனக்கு அமுது படைக்கணும். அதே சன்னிதானத்துல நான் கொலை வட்டி கடந்து என் உயிரிலே விட்டுவேன். இது சத்தியம். பயந்து குறை நினைக்காதே. என் முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன். அப்படியா என் நடத்து நீ அப்படியே நடத்து போ. என்னங்க பேப்பர் பாத்தியா? இதுல இருக்கிற நியூஸ முக்கியமா உங்க அம்மாவுக்கு படிச்சுக்க. என்னங்க போட்டிருக்கு? ரேஸுக்கு போன 2 பேர் ஜாக்பாட் பரிசு 8 லட்சம் ரூபாய் தங்களுக்கே கிடைச்சிட்டா அதுல 2 லட்சம் ரூபாய் தேவி கருமாரியம்மனுக்கு காணிக்க செலுத்துறதா வேண்டிக்கிட்டாங்க. அவனுங்க குருட்டு அதிர்ஷ்டம் பாரு 8 லட்சமா அவங்களுக்கே விழுந்துருச்சு. சொன்னபடி 2 லட்சத்தை தேவி கருமாரியம்மனுக்கு காணிக்க செலுத்திடுவோம் அப்படின்னு சொன்னான். சொன்னவன் ஆஸ்தி அடையாண்டா மடையா நமக்கு கிடைச்ச பணத்தை நாம ஏன்டா அங்க கொண்டு போய் கொட்டணும், தேவி கருமாரியே வந்து கேட்கவா போறா அப்படின்னு சொல்லி தடுத்தான். தடுத்தவன் நாஸ்திகன். இது விஷயமா இவங்களுக்குள்ள பேச்சு முத்தி விவகாரம் முத்தி கடைசியில் சதக் எங்க தேவி கருமாரியம்மன் சன்னிதானத்துல ஆஸ்திகனுக்கு கத்தி குத்து. இன்னும் 24 மணி நேரம் போனாத்தான் எதுவுமே சொல்ல முடியும் டாக்டர் சொல்லியிருக்கார். அந்த கருமாரியம்மனுக்கு லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ் கொண்டு போய் போட்டிருக்காங்க உங்க அம்மா. தேவி கருமாரியம்மனுடைய தெய்வீக பிரபாவம் எப்படி இருப்பது? நம்மளால புரிஞ்சுக்க முடியாத சக்திக்கு பெயர் தான் தெய்வ செயல். புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்குங்க, அப்புறம் மாப்பிள்ளையாவது பொண்ணாவது பிள்ளையாவது. இத பாருங்க, ஒரு சாதாரண கான்ஸ்டேபிள் மனசுல எதை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறாங்கிறதே நமக்கு புரியலையே. அவ ஜெகன் மாதா, அவ சன்னிதானத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதனுடைய காரண காரியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? மாப்பிள்ளை, தெய்வீகத்தை அவ்வளவு சாதாரணமா இட போட்டுட்டாதீங்க. அது பெரிய விஷயம், உங்களுக்கு புரியாது. நீங்க படிக்கிறீங்களே இந்த காலத்து புஸ்தகங்க, துப்பறியும் நாவல், அதை படிங்க, அது உங்களுக்கு நல்லா புரியும். மகனே எழுந்திரு. என் இதயத்தையே கோவிலா கொண்டிருக்கிற என் தேவி கருமாரியம்மன் மாதிரி வந்து நிற்கிறியே, நீ யார் தாயே? சந்தேகமே வேண்டாம், அவள் தான் நான். அம்மா, அம்மா. என் கோயில் இருளறிஞ்சு கிடக்கிறதுக்கும் எனக்கு நீ பூஜை பண்ண முடியாம போனதற்கும் காரணம் யார் தெரியுமா? யாருமா? நீதிபதியின் மனைவி மீனாட்சி அம்மாள் தான். என்னம்மா சொல்ற? உன்னை அந்த அம்மா தான் பெத்த பெண்ணா நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்களே. உண்மைதான். அவங்க ஒரு வைர மாலையை வாங்கி என் காலடியில வச்சு அவங்க கனவுல நான் கேட்டதற்கு இணங்க
என் கழுத்துல போட்டாங்களே, இன்னும் உன் கழுத்துல தானே கிடக்கு தாயே. அதனால வந்த வினைதான்ப்பா இத்தனையும். எப்படிமா? அந்த மாலையில் உள்ள அத்தனை வைரங்களும் படுதடைஞ்ச வைரங்கள். அந்த வைரமால் அந்த குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பத்தை நிர்மூலம் ஆக்குறது மட்டும் இல்ல, அந்த பரம்பரையே அழிச்சிடும். இதே பூர்வமா என்னை தான் பெற்ற பெண்ணா நினைக்கிற என் தாய் குடும்பம் அழியத நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அந்த பேராபத்துல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் அந்த வைரமாலைய நான் வாங்கி போட்டுக்கிட்டேன். சகல பொருள்களுக்கும் சக்தி அளிக்கிறவன் நான் தான். ஆனாலும் அந்த பொருளுக்கு உண்டான நல்லதோ கெட்டதோ அதுக்கு நானும் கட்டுப்பட்டாகணும். சகல சக்தியும் படைச்ச என் சன்னிதானத்திலேயே என் பக்தனுக்கு கட்டுக்குத்து விழுந்து அதன் காரணமாக என் கோயிலே இருளடைஞ்சு கிடக்குதுன்னா அந்த வைரமால அந்த குடும்பத்துல இருந்தா அவங்களை என்ன பாடுபடுத்திருக்கோம் நினைச்சா? கருணாரசு சாகிறது இந்த பையன் நீ சுமந்துக்காகத்தான் அம்மா திருவிழத்துக்கு எழுதும் போதே தடுத்தியா? 3 தடவை தடுத்தவ நான் தான். இதுக்கு முடிவுதா என்ன தாயே? உடனடியா என் கழுத்துல இருக்கிற வைர மாலையை கழட்டி நாளை கழுத்துல போட்டு பூட்டி வச்சுடு. நாளை உதயத்துக்குள்ள குத்துப்பட்டவன் பொழிச்சுட்டாங்கிற நல்ல செய்தி வந்துடும். நீ வழக்கம் போல பூஜை பண்ணலாம். ஆமா, எனக்கு திருவிழை கேட்டு அமுது படிக்கிற வரைக்கும் நான் சாப்பிடுறது இல்லைன்னு சத்தியம் பண்ணியே, அதை கேட்ட உடனே எனக்கு பட்டு பட்டு ஏதுடா. அதனால முதல்ல நீ வேற சாப்பிட்டுட்டு எனக்கு அமுது படைச்சாதான் நான் எடுத்துக்குவேன். இல்ல இப்பவே சாப்பிடுறமா? உடனே சாப்பிடுறதாயே, இப்பவே சாப்பிடுறதாயே, உடனே சாப்பிடு. தாயே, கதவனை வந்து என் கலக்கத்தை நீக்கின கலியுகத்து கண்கண்ட தெய்வமே கருமாரி அம்மா, சர்வசக்தி வை, சர்வமந்திர சுரூபணி, தாட்சாயினி, தட்ட யஜ்ஞாசினி, என்னடி உட்கருதே தாயே. பொறுமையா கேளுங்க, அவ சொன்னது பூராத்தையும் கேளுங்க. என்ன சொன்ன? அம்மா, நீங்க ஒரு வயிறு நெக்லஸ் வாங்கி அம்பாள் கழுத்துல போட்டீங்கல்ல? ஆமா போட்டேன். அதுல இருக்கிற அத்தனை வைரமும் தோஷம் உள்ளதா? ஒண்ணு கூட சுத்தமான கல்லு கிடையாதா? அந்த பொருள் எங்க இருந்தாலும் அந்த இடத்தை அப்படியே நிர்மூலமாக்கிடும். அப்படிப்பட்ட குற்றமுள்ள பொருள் அவ கையில போய் சேர்ந்துருச்சே. என்ன தன்னுடைய மகளாக நினைச்சு பக்தியும் பாசமும் காட்டிட்டு இருக்கிற அந்த தாயை நான் எப்படி கைவிட முடியும்? அவ குடும்பம் அழியறத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? விதியை விதிச்ச தெய்வத்தால கூட அதை தடுக்க முடியாது. அது வேகத்தை தான் குறைக்க முடியும். அதனாலதான் அந்த பொருளை நானே அவகிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிட்டேன். போட்டாளே என் கழுத்துல. என்ன என் கோயிலே இருந்தடைஞ்சு போச்சு. எனக்கே இந்த கதினா அவன் குடும்பத்தை என்னென்ன செய்திருக்கும். அதனாலதான் அந்த நெக்லஸ் யாருக்கு கொடுக்கறது நம்ம சீட்டு எழுத போன போது 3 தடவை அதை நான் தடுத்து நிறுத்துறேன். அவன் என் சமைச்சியை புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதாமலே நிறுத்திட்டா. அது மட்டும் இல்ல, அந்த நெக்லஸை கழட்டி நாளைக்கு போட்டு குத்துப்பட்டவன் நாளைக்கே புழைச்சுப்பான், நாளைக்கே எனக்கு நீ நைவேத்தியம் வைக்கலாம், திருவிளக்கு போடலாம் அப்படின்னு சொன்னான். அதோட மட்டும் இல்லாம, ஏண்டா உண்ணாவிரதத்துக்கு போற நீ ஏன் கட்டியா நீ சவால் விடுற? முதல்ல நீ சாப்பிட்டு வந்து நைவேத்தியம் வச்சா தாண்டா ஏசு போய் எனக்கு உத்தரவு போட்டாமா. குழந்தை கையால நீ பிரசாதம் வாங்கிட்டாவே, இன்னைக்கு குழந்தையாவே காட்சி தப்புட்டாமா. அவன் கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? பிள்ளைகளா, குருக்களையா சொன்னதெல்லாம் கேட்டுக்கல. மாப்பிள்ள, எந்த ஃபேக்டரியில நீங்க ஷேர் வாங்க போறதா சொன்னீங்க? வினோதா சுகர் ஃபேக்டரியில. அந்த ஃபேக்டரியில என்னை ஒரு மேனேஜிங் டைரக்டரா சேர்க்கிறதா? ஓஹோ, வினோதா சுகர் ஃபேக்டரி. அத பத்தி இங்க நியூஸ் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளுங்க. பல்லாயிரக்கணக்கான மக்களால் பங்கு வாங்கப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் மூலதனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட வினோதா சர்க்கரை ஆலைய நிர்வாகிகள் மேற்படி மூலதனத்தை தவறான வழிகளில் கையாடி அதன் பலனாக ஆலையை மூடிவிட்டனர். இதை அறிந்த போலீசார் ஆலை நிர்வாகிகள் அனைவரையும் நேற்று இரவு கைது செய்து விட்டனர். மேலும் உலர் விசாரணை நடைபெற்று வருகிறது. மாப்பிள்ளை, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் உங்க உயிர் நண்பர் 3 லட்சம் ரூபாய் சேர 3/4 லட்சத்துக்கு உங்ககிட்ட தள்ள ட்ரை பண்ணியிருக்காரு. அதை நம்பி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப நீங்க கர்ம எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, இரும்பத்தான் எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. தம்பி, ப்ரொஜெக்டர் டெலிவரி எடுக்க எந்த சைட்ல பாத்தி பாபே போறதா சொன்ன? சனிக்கிழமை 2:30 மணி பிளேட்லப்பா. அதை பத்தி இவங்க நியூஸ் வந்திருக்கு, நீயே படிச்சு பாரு. கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு பம்பாய் புறப்பட்ட விமானம் திடீரென்று இடையே தீப்பிடித்து எரிந்து கொண்டது. அதில் பிரயாணம் செய்த அத்தனை பேரும் உடல் கருகி உருத்தறியாமல் மாண்புட்டனர். அம்மா, அம்மா பாத்தீங்களாம்மா, அம்பாள் எந்தெந்த உருவத்துல யார் யாரை எப்படி எப்படி காப்பாத்திருக்கான்னு. அந்த நெக்லஸ் மாப்பிள்ளை கையில கொடுத்துருந்தீங்கன்னா அவர் நேரம் ஜெயில இருந்திருப்பார். புள்ள கையில கொடுத்துருந்தீங்கன்னா அவர் வெஞ்சு எரிஞ்சு சாம்பலா இருந்திருப்பார். அம்பாள் எல்லாரையும் காப்பாத்திட்டா, தாய் எல்லாரையும் காப்பாத்திட்டா.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.